எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி தான். மலபார் ஸ்பெஷல் செம்மீன் சோறு. செம்மீன்னா ப்ரான்ஸ், இறால் மீன். அது வச்சுட்டு செய்கிற சாதத்தோட ரெசிபி தான். பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி இருக்குது, ஆனால் பிரியாணியோட டேஸ்ட்டு கிடையாது. அதிலிருந்து ரொம்ப அதிகமாக டேஸ்டியாக இருக்கிற ஒரு சாதமாக இருக்குது. அதுக்காக 2 கப் அளவுக்கு ஜீரகசாலை அரிசி தான் எடுத்திருக்கு. பிரியாணி அரிசி. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஜீரகசாலை ரைஸில் செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சாதம் செய்ய போகிறோம். சாதம் இங்கே இருக்கட்டும். இப்போ இது கழுக வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும். இறால் மீன், பெரிய சைஸில் இருக்கிற இறால் மீன் தான் நான் எடுத்துருக்கு. கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. முதல்ல இது நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர். சோம்பு பவுடர் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு. கூடவே இது நல்லா பிசைறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி நான் ஊற்றியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி 15 to 20 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். நான் வறுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். குழி வறுக்கிற ஒரு கடாயில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் தான் சாதம் செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் வறுத்துக்கோங்க. மிச்சம் வர்ற எண்ணெயில் நம்ம மசாலா வதக்கி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வறுத்து இதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் வந்த எண்ணெய்க்குள்ள 6 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை, ஒரு 3/4 இன்ச்சு சைஸுக்கு பட்டை போதும் வதக்கிக்கோங்க. கருகி போகக்கூடாது. மசாலையோட மனம் வர ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்னதாக இருந்து 2 எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி வதக்கிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டான மட்டும் போதும், ரொம்ப ட்ரையாகி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடித்தது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடித்தது, ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது வதக்கி பச்சை மணம் போனதுக்கப்புறம் 3 to 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் வதக்கிடலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரொம்ப ஒன்றும் ட்ரை ஆகி போக வேண்டிய அவசியம் இல்லை. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து இந்த மசாலா கூட இதே மாதிரி நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும் போது நம்ம மசாலைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வச்சு இதே மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அரிசி கழுக போகிறது. கழுகி உடனே நம்ம அந்த மசாலைக்குள்ளே சேர்க்கணும். ஊற வைக்க வேண்டியதில்லை. கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது கூடி நான் சேர்த்துருக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சாதம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டாங்க. தேங்காய், நெய், இதே மாதிரி அரிசி எல்லாம் சேர்த்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி தேங்காய் போட்டு செய்யும் போது தான் இறால் மீன் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேறு எந்த சாதம் செய்யும்போது இதே மாதிரி தேங்காய் துருவி போட்டு செய்யறதில்ல. இறால் மீன் சாதத்துக்கு மட்டும்தான் தேங்காய் சேர்க்கிறது. இந்த அரிசி நம்ம இப்போ கழுகி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அந்த ஈரம் போகணும். மசாலைக்குள்ளே இந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமிலும் மீடியம் லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஊற்றுறது கொதிக்கிற தண்ணி தான். தண்ணி ஸ்டவ்வில் கொதிக்க வச்சுருந்தேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப் அளவு கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றியிருக்கு. ஊற வைக்காத அரிசிக்கு தான் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கழுகி முதல்ல ஊற வச்சிருச்சுன்னா இந்த தண்ணி அதிகமாக போயிடும். அது ரொம்ப அதிகமாக அரிசி வெந்து போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு உப்பு செக் பண்ணுங்க. கம்மியாகிருச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு, மசாலா டேஸ்ட் எல்லாம் கரெக்டாகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றி இருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸோட புளிப்பு, உப்பு, காரம், மசாலா டேஸ்ட் எல்லாமே கரெக்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா மூடி வச்சு நம்ம இது வேக விட்டுக்கலாம்.
இந்த ஒரு செம்மீன் சோறுக்கு ப்ரான்ஸ் பிரியாணியோட டேஸ்ட்டு கிடையாது. பிரியாணியோட ரெசிபி நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு செம்மீன் பிரியாணி ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்யணும் கேரளா ஸ்டைலில் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தண்ணி அரிசி எல்லாம் ஒரே லெவலில் வெந்து வந்துடும். பாதி தான் வெந்திருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். ரொம்ப ட்ரை ஆகி போகாமல் ஒரு முக்கால்வாசி ஒரு 80% வேகணும். அது வரைக்கும் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் நம்ம இந்த அரிசி ஃபுல்லாக வேகிற வரைக்கும் தீ வைக்கணும். அதிகமாக தீ வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி பத்தாது, அரிசி வேகாது, தண்ணி வற்றியும் போயிடும். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்ல ஈரமாக இருக்குது, ஆனால் தண்ணி இதுக்குள்ளே இல்லை. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த அரிசி வந்து முக்கால்வாசிக்கு மேலே வெந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக வேகலை. அரிசி லைட்டாக அமர்த்தி வச்சுக்கோங்க, ரொம்ப அமர்த்தக்கூடாது. அதுக்கு மேலே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஊற்றியிருக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எல்லா இடம் லைட்டாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணது இதே மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேஷ்யூ நட்டு ரீசன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்க்கணும், இப்போ வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற இறால் மீன் இதுக்கு மேலே இதே மாதிரி அமர்த்தி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. தீ ஆஃப் பண்ணலை, லோ ஃப்ளேமில் மேலே ஆவி வர்ற வரைக்கும் நம்ம இது மூடி வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மேலே ஆவி வந்துடும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்ட்டு இல்லை, நம்ம ஹோட்டல்லாம் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி தான் கிடைக்கும். சாதம் போட்டு மேலே வந்து இறால் மீன் இதே மாதிரி தெரியற மாதிரி வச்சு தான் நம்மளுக்கு சர்வ் பண்ணுறது. அந்த மாதிரி வேணால் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது இடையில தான் இறால் மீன் கிடைக்கும். எப்படி வேணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வரமிளகாய் பவுடர், பெப்பர் பவுடர், அதே மாதிரி பிரியாணி மசாலா, புதினா எதுவுமே சேர்க்காததுனால பிரியாணியிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தயிர் சேர்க்க வேண்டியதில்லை. தயிர் சில பேருக்கு இறால் மீன் கூட சேராது. நீங்கள் பிரியாணி சம்மந்தி எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.